வேட்டி அணிந்து சென்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்பிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்திற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான குமரி ஆனந்தனுடன் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்தும் நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நிச்சயமாக விக்ரம், தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார உடையான வேட்டி அணிந்து வந்த காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி 2 மூத்த வழக்கறிஞர்களை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் வளாகத்தில் நடைபெற்றதற்கு புத்தக வெளியீட்டு விழாவில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 1980ஆம் ஆண்டு அண்ணா சாலையில் உள்ள ஜிம்கானா என்ற பொழுதுபோக்கு கிளப்பில் அப்போதைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியான VR கிருஷ்ணய்யர் வேட்டி அணிந்து வந்த காரணத்தினால் அவர் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு மீண்டும் 35 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு குமரி ஆனந்தன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். ஐயா, இந்த வேட்டி அணிந்து வந்த ஒரே காரணத்தினால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க? நீங்கள் சொல்லுகின்ற சங்கத்தினுடைய பெயர் கிரிக்கெட் கிளப். அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற முறையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இங்க விளையாட்டையே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நடைமுறைகளை அவர்கள் விடவில்லை என்றால் அவர்களை கிளப்பி விட வேண்டியதுதான் என்ற எண்ணம் தான் நமக்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே பட்டுக்கோட்டை போன்ற பகுதியிலே விளையாடி கொண்டிருந்த வளைதடி என்பதை இன்று ஆஸ்திரேலியாவிலே பூமராங் என்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திலே ஒரு காலத்திலே விளையாடி கொண்டிருந்த விளையாட்டை நாம் விளையாடினாலும் கூட ஆங்கிலேயனை போக சொல்லிவிட்ட போதிலும் கூட நமது அடிமை மனப்பான்மை போகவில்லை என்பதையே இது காட்டுகிறது. காந்தி மகான் வேட்டிதான் உடுத்து சென்றார். 5ஆம் ஜார்ஜ் மன்னனை பார்ப்பதற்கு லண்டனுக்கு போயிருந்த பொழுது ஒருவர் கேட்டார், 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பார்க்க போகின்ற பொழுதும் நீங்கள் வேட்டியோடும் துண்டோடும் போனீர்களே என்று சொன்ன பொழுது 2 பேருக்கும் சேர்ந்து என்ன உடை இந்த ஊரிலே உடுக்க வேண்டுமோ அதை மன்னரே உடுத்திருந்தார் என்று சிரித்துக் கொண்டே வேட்டியிலே போனதை நியாயப்படுத்தினார் காந்தி மகான். வேட்டி என்பது நீண்டு நெய்திருக்கின்ற துணியை வெட்டி எடுப்பது வேட்டி. அதற்கு மேலே போடுவதற்கு இன்னும் சிறிதாக துண்டு போடுவது துண்டு. வேட்டி துண்டு என்பது நமது பாரம்பரியமிக்க ஒரு உடை. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நீண்ட கால்சட்டை போட்டவர்கள் போக வேண்டும் என்று விரும்பினால் கூட மேலே ஒரு வேட்டியை சுற்றி கொண்டுதான் போக வேண்டும், இல்லை என்றால் போகக்கூடாது. அதை போலே மாப்பிள்ளை என்பவர் நீண்ட கால்சட்டை போடுகின்ற பழக்கமுடையவராக இருந்தாலும் திருமணத்தன்று பட்டாடை புத்தாடை உடுத்து நமது பாரம்பரியத்தை காத்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்டிலே நமது ஹரிபரந்தாமன் என்று சொல்லுகின்ற நீதிபதி, காந்தி என்று சொல்லுகின்ற வழக்கறிஞர், சுவாமிநாதன் என்று சொல்லுகின்ற வழக்கறிஞர் 2 பேர்களையும் வேட்டி கட்டியதாக உள்ளே போக விட மாட்டேன் என்று சொன்னது அநியாயத்திலும் அநியாயம். இன்னும் சொல்ல போனால் பாஞ்சாலி சபதம் என்று பாரதியை பாடியிருக்கிறான். அதிலே நமது திரௌபதியினுடைய துணியை துச்சாதனன் உரிந்த போது அவள் அபயம் கேட்டது ஹரி ஹரி என்றுதான் அபயம் கேட்டாள். உடனே சேலை வளர்ந்தன 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 வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தன என்று பாரதி. நன்றிங்கய்யா. இப்போ நம்மிடம் பேசியதை கேட்டீர்கள். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுந்துள்ளது. இத்தகைய சூழலில் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் நம்மிடம் கருத்தை பதிவு செய்துள்ளார்.